ஏசாயா 49ஆம் அதிகாரத்தின் 15வது வசனம் படிச்சு போனேன். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். இதுதான் ஒரு பெற்ற தாய், ஸ்திரீ, ஒரு தாயும் பிள்ளையும். அந்த ஸ்திரியை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். தன் பிள்ளை ஒரு நாளும் மறக்க மாட்டாளாம். அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை சொல்றார். பாத்தீங்களா? அதனாலே தேவனுடைய பிள்ளைகளே, எபேசியர் புத்தகத்தினுடைய 6ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீங்க என்று சொன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தை சொல்லுகிறது எபேசியர் புத்தகத்தினுடைய 6ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2-3 வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். ஆமென். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. இதை நீங்க அழகா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இந்த பூமியிலே உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு, ஆமென், உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு பெற்றோருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு மிக அவசியம். இதில் இருக்கிற நேரம் நான் பார்க்கிறேன், தாய் தகப்பன் இங்க இருந்து தாய் தகப்பன் வயதானவர்களுக்கு காசு அனுப்புறீங்க, கொள்றீங்க, நல்ல விஷயம். அதே போல உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிய வேணும். உங்களுடைய பிள்ளைகள் இந்த தேசத்துல நாங்க பார்க்கிறோம், இந்த காரியம் மிக குறைவு. பிள்ளைகள் பெற்றோரை மறந்துடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நீங்க கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா எல்லாவற்றிலும் நாங்கள் கீழ்ப்படியணும் பெற்றோருக்கு. அப்படியே ரோமர் 1ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, அவர்கள் ஆண்டவரை சிருஷ்டிகரை மறந்ததை நிமித்தம் பெற்றோருக்கு விரோதமானவர்களானார்கள், பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளாக மாறினார்கள் என்று சொல்லுகிறது. ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன், முன்னமும் நான் சொல்லியிருக்கிறேன். ஜப்பான் தேசத்தை பாத்தீங்கன்னா பழைய நாட்கள்ல, அந்த நாட்கள்ல ஒரு பெரிய ஒரு மலை ஒன்று இருக்கு. அந்த மலையில கொண்டு போயிட்டு வயதான தாய் தகப்பன் மலை கொண்டு அங்க போட்டுருவாங்களாம். அது அரசாங்கமும் அதை கண்டுகொள்ளல. அங்க கொண்டு போய் அப்படியே விட்டுருவாங்க. விட்டுட்டு அவர்களுக்கு ஏதோ தூக்கி கொண்டு போற சில ஏதாவது சாப்பாடு பொதிகள் இருந்தா அதை கொடுத்து போட்டு வந்துருவாங்க. அப்படியே அந்த மலையில அவர்கள் அப்படியே மறிக்க வேண்டியதுதான். அப்படியே மறித்து அதற்கு பின்பு அவர்கள் அடக்கமாவார்கள். ஒரு முறை ஒரு வாலிபன், வயோதிப தாய் தனக்கு இடையூறாக வீட்டில் இருக்கிறாள். எனக்கு சரியான கஷ்டத்தை கொடுக்கிறாள். இந்த தாயை வச்சு நான் என்ன செய்யறது, எப்படி பராமரிக்கிறது, வயது போன இந்த தாய்க்கு நான் எவ்வளவு நேரத்தை தான் நான் கொடுக்கிறது என்று சொல்லி அவன் மிக முணுமுணுத்தபடி அந்த தாயை தன் முதுகிலை சுமந்து கொண்டு இந்த மலையை நோக்கி ஏறிக்கொண்டிருக்கிறான், ஒற்றையடி பாதையில். அப்பொழுது அந்த தாயும் பேசிக்கொண்டே வருகிறாள் மகனோடு. எங்க மகன் போறாய்? இல்லம்மா, மேல மலைக்கு தான் போறேன். அப்ப அவனுக்கு தாய் தெரிஞ்சு போச்சு, இவனை கொண்டு மேலே அவனை விட போறான்னு சொல்லி தாய் தெரிஞ்சு போச்சு. இந்த தாய் போகும்போது அந்த ஒற்றையடி பாதையில அந்த மரக்கொப்புகள், அந்த ஆக வளர்ந்து இருக்கிற மரக்கொப்புகளை உடைத்து அந்த பாதையிலே போட்டுக்கொண்டே போகிறான். அந்த பாதையிலே கொப்புகளை போட்டுக்கொண்டே போகிறான். இதை இந்த மகன் பார்த்தான். பார்த்துட்டு சொன்னான், கொஞ்சம் தூரம் கூட போறாங்க, ஏன் நம்ம அந்த மரக்கொப்புகள் எல்லாத்தையும் நீங்க உடைச்சு ரோட்ல போட்டுக்கொண்டு வாரீங்க அப்படின்னு சொல்லி. மகனே, நீ திரும்பி வரும்போது நீ பாதை மாறி எங்கேயா போயிருவியே, நான் பெற்ற பிள்ளைலையாப்பா, நீ என் வயிற்றுலயே நான் பெற்றேன், நீ வழிவிலைக்கு போயிடக்கூடாது பாரு, நீ வீடு போய் சேரணும் இல்லையாப்பா. பாத்தீங்களா தாயினுடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு. இந்த அன்பை எப்படி மறப்பது? அதான் சொல்றாங்க, ஸ்திரியானவள் தன் பிள்ளையை ஒரு நாள் மறக்க மாட்டாள். இது சத்தியம். ஆண்டவர் சொல்றாரு, பெற்றோருக்கு நீ செய்ய வேண்டிய கடமையை சரியா செய்யணும். பெற்றோருக்கு சகல காரியத்திலும் நீ கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்து இல்லாத பிள்ளைகள வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். அதனால தேவ பிள்ளைகளே, இந்த குறுகிய செய்தி 49ஆம் அதிகாரம் ஏசாயா புத்தகத்தில் 15வது வசனத்தில் சொல்லப்படக்கூடிய, ஸ்திரியானவள் தன் பிள்ளைக்கு இறங்காது இருப்பாளோ? அவள் தன் பிள்ளையை மறந்தால் நான் மறப்பதில்லை என்று சொன்னார். ஹல்லேலூயா.